அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கிறோம். அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் எந்த கணத்திலும் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவின் அதிநவீன போர்க்கப்பல் ஈரானில் நிறுத்தப்பட்டுள்ளமை அமெரிக்காவுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவின் விமானந்தாங்கி கப்பலுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கழிவுநீர் குழாய்களின் வெடிப்பு கப்பலில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக களமாடுவதற்கு தயாராக இருப்பதாக இன்று பெய்ரூட்டில் சபதம் செய்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் பல்வேறுபட்ட நகரங்கள் பனிப்புயலால் மிக மோசமான நெருக்கடியை சந்தித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காணொளியில் ஆரம்பத்தில் புனித ரமலான் மாதம் தொடங்கியுள்ள இந்த நிலையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் உள்ள மேற்கு கரையில் உள்ள மிக முக்கியமான மசூதி ஒன்றை இஸ்ரேல் குடியேற்றவாசிகள் தீ வைத்து கொளுத்தி அட்டூழியம் செய்திருப்பதுடன் சுவர்களில் அவதூறு வாசகங்களை எழுதி சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளை மேற்கு கரை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எல் பகுதியில் உள்ள அபூபக்கர் அல் ஷித்திக் மசூதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. நேற்று அதிகாலை தொழுகைக்காக வந்த முஸ்லிம்கள் மசூதியின் நுழைவாயில் தீப்பற்றி எறிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். பெட்ரோல் மற்றும் ஸ்ப்ரே பெயிண்ட் டின்களுடன் மசூதிக்குள் நுழைந்த 4 குடியேற்றவாசிகள் மசூதியை சேதப்படுத்தி அங்கிருந்த பகுதிகளை அடித்து சேதப்படுத்திவிட்டு பின்னர் பெட்ரோல் கேன்களில் பெட்ரோலை ஊற்றி மசூதிக்கு தீ வைத்து கொளுத்தக்கூடிய காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கின்றன. இருந்தபோதிலும் இது தொடர்பில் முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் இஸ்ரேலிய போலீசார் எவரையும் கைது செய்யவில்லை. ஏனெனில் அதை செபிப்பவர்களே இஸ்ரேலிய அரசும் இஸ்ரேலிய போலீசாருமாக இருக்கும்போது குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அங்கு மிக மிக குறைவு. கடந்த ஓராண்டில் மட்டும் மேற்கு கரையில் சுமார் 45 மசூதிகள் இதுபோன்று மர்மநபர்களால் தாக்கி சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன மக்கள் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஒரு ஆண்டுக்குள் மட்டும் 45 பள்ளிவாசல்களை குடியேற்றவாசிகள் சேதப்படுத்தி இருக்கின்றார்கள். அதில் 6 பள்ளிவாசல்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. பல மசூதிகள் பகுதியளவில் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக சென்று கொண்டிருந்த அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பல் ஜீசஸ் ஜெரால்ட் போர்ட் என்ற கப்பலில் தற்போது கழிவுநீர் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதுடன் மலசல கூட வசதிகள் அனைத்தும் முற்றாக சிதைக்கப்பட்டு அந்த கழிவுநீர் வெளியாகக்கூடிய சம்பவங்கள் கப்பலுக்குள் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக அந்த கப்பலில் 4000 பேர் வரை பணியில் இருக்கும் சூழ்நிலையில் 40 மலசல கூட வசதிகளே காணப்படுகின்றன. தினமும் 45 முதல் 1 மணி நேரம் வரை ஒருவர் மலசல கூட வசதியை பயன்படுத்துவதற்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படும் சூழ்நிலையில் பல கழிவறைகள் குழாய்கள் வெடித்திருப்பதால் அங்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கழிவுநீர் குழாய்கள் முழுவதும் கப்பலில் கலந்திருப்பதால் கப்பலின் பல பகுதிகள் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் மாலுமிகள் மிகப்பெரிய விரக்தி நிலையில் இருக்கின்றார்கள் என்ற செய்தி அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கப்பலுக்குள்ளே கழிவுநீர் குழாய்களிலும் மலசல கூட வசதிகளை இணைக்கக்கூடிய குழாய்களிலும் மிகப்பெரிய உடைவுகள் லீக் ஏற்பட்டிருப்பதை கப்பலின் உடைய கேப்டனும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இதன் காரணமாக ஜீசஸ் ஜெரால்ட் போர்ட் கப்பல் முற்றாக ஸ்தம்பிக்கும் நிலைக்கு செல்லும் அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இதை சரி செய்வதற்காக அங்கு மிக வேகமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இதுவரை அங்கு இந்த கழிவுநீர் நெருக்கடி சமாளிக்கப்படவில்லை என்றும் இதனால் மாலுமிகள் பணியாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய படைகள் மிகப்பெரிய சிக்கலான ஒரு நிலைக்குள்ளாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் வெடிக்கலாம் என்று எதிர்பார்த்த சூழ்நிலையில் வழக்கமாக ஹார்முஸ் ஜலச்சந்தியில் செய்யும் பயிற்சிகளை ஈரான் ரஷ்ய கடற்படைகள் மேற்கொண்டிருந்தார்கள். அதிலும் அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி கப்பல் முன்பாகவே ஈரானிய போர்க்கப்பல்களும் ரஷ்ய போர்க்கப்பல்களும் மிகப்பெரிய அளவில் பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அமெரிக்காவின் உடைய போர்க்கப்பலுக்கு மிக நெருக்கமாக சென்று அந்த கப்பல்கள் அச்சுறுத்தும் வகையில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் தற்போது அமெரிக்காவை அதிர வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் வெளியாக இருக்கின்றது.
அதாவது அமெரிக்காவின் உடைய விமானந்தாங்கி கப்பல்கள் மத்திய கிழக்கு நோக்கி பாரசீக வளைகுடாவை நோக்கி படையெடுத்திருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து ஈரானுடன் பயிற்சிக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பல் ஈரானினுடைய பந்தரபாஸ் துறைமுகத்தில் தங்கி இருக்கின்றது என்ற செய்தி அமெரிக்க படைகளுக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது வழக்கமாக ஈரான் ரஷ்யா போன்ற படைகள் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்ட பின்னர் அந்த கடற்படை கப்பல்கள் எந்தெந்த துறைமுகங்களில் இருந்து இராணுவ துறைமுகங்களில் இருந்து பயிற்சிக்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த துறைமுகங்களுக்கு வழக்கமான நடவடிக்கைகளுக்கு சென்று விடுவார்கள். பின்னர் ரோந்து பணிகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள். ஆனால் இம்முறை ரஷ்யாவின் பிரம்மாண்டமான போர்க்கப்பல் ஒன்று பயிற்சிக்காக ஈரானை வந்தடைந்த பின்னர் மீண்டும் ஈரானில் தொடர்ச்சியாக தரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ரஷ்ய போர்க்கப்பல் எவ்வாறு நீண்ட நாட்களுக்கு இதுவரை ஈரானில் தரித்து நிற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த கப்பல் திரும்பி செல்லுமா அல்லது ஈரானிலேயே தரித்து நிற்கப் போகின்றதா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. எனவே ஈரான் மீது அமெரிக்கா ஒரு சாத்தியமான தாக்குதல்களை தொடங்கும் பொழுது ஈரான் கடற்படையுடன் இணைந்து ரஷ்யாவினுடைய கடற்படை கப்பலும் எதிர்த்தாக்குதல் நடக்குமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருந்திருக்கும் சூழ்நிலையில் முழுவீச்சில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு தயார் நிலையில் இருக்கும் அமெரிக்க தரப்புக்கு ரஷ்யா திடீரென தன்னுடைய அதிநவீன போர்க்கப்பலை ஈரான் துறைமுகத்தில் நிறுத்தியுள்ளமை புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே ஈரான் விவகாரத்தில் சீனா ரஷ்யா ஈரானுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து வரும் சூழ்நிலையில் தற்பொழுது முதல் முறையாக ஈரானுடைய துறைமுகத்தில் ரஷ்ய கப்பல் ஒன்று அமெரிக்க தாக்குதலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் இன்று மிக பிரமாண்டமான பேரணி. கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் உடைய நினைவு தினத்தில் ஆயிரக்கணக்கான ஹிஸ்புல்லா போராளிகள் ஒன்று கூடி அமெரிக்க போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் புறக்கணித்து விட்டதாகவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தொடர்ச்சியாக நடத்தும் தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வலுவிழக்க செய்துவிட்டதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதுடன் இஸ்ரேல் அமெரிக்கா போர் நிறுத்தம் என்ற போர்வையில் மத்திய கிழக்கு நாடுகளை மிகப்பெரிய அளவில் ஏமாற்றி வருவதாக தெரிவித்து இனி இஸ்ரேலிய தாக்குதலுக்கு தாங்கள் பதிலடி கொடுக்கப் போகின்றோம் என கோஷங்களை எழுப்பி ஆயிரக்கணக்கான ஹிஸ்புல்லா போராளிகள் பெய்ரூட் தெருக்களில் ஆயுதங்களுடன் அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் இன்று லெபனான் ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கின்றன. ஏனெனில் லெபனானில் ஜோசப் பவுன் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆதரவு பெற்றவர்கள். இவர்கள் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை தாங்கள் களைந்து விட்டதாகவும் ஹிஸ்புல்லாக்கள் தற்போது நிராயுத பாணிகள் ஆக்கப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட சூழ்நிலையில் பெய்ரூட்டின் பிரதான தெருக்களில் எல்லாம் அதிநவீன ஆயுதங்களை தரித்த ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு அணிவகுத்து சென்றுள்ளமை ஈரான் விவகாரத்துடன் ஹிஸ்புல்லாக்களும் காட்சிக்குள் வரப்போகின்றார்களா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது. ஏனெனில் ஈரான் விவகாரத்தில் ஏற்கனவே கவுதி படைகள் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவதாக அறிவித்து விட்டார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா இயக்கத்தினரும் ஒரு பிராந்திய போரில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக மத்திய கிழக்கின் ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இஸ்ரேலினுடைய உளவுத்துறை மொசாட் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக ஹிஸ்புல்லா தன்னுடைய அதிநவீன ஏவுகணைகளையும் பீரங்கிகளையும் ட்ரோன்களையும் இரகசிய இடத்திலிருந்து எல்லைகளுக்கு நகர்த்தி இருப்பதான செய்திகளை வெளியிட்ட சூழ்நிலையில் இன்றைய நாளில் ஹிஸ்புல்லா போராளிகளினுடைய அணிவகுப்பு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணம் வரலாறு காணாத பனிப்புயல் அபாயத்தை சந்தித்திருப்பதாகவும் 180 ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான பனிப்புயல் தாக்கி வருவதால் குறிப்பாக அமெரிக்காவின் நியூயார்க் நியூஜெர்சி மாகாணங்கள் முற்றாக முடங்கி போயிருக்கின்றன. ஏறக்குறைய நியூயார்க் நியூஜெர்சி ஏனைய மாகாணங்கள் உள்ளடங்களாக 12,000க்கும் அதிகமான 12,000 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. 5 லட்சம் மக்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. பனிப்புயல் வடகிழக்கு பகுதியிலிருந்து வீசத் தொடங்கி இருக்கும் சூழ்நிலையில் வானிலை ஆய்வு மையம் பனிப்புயலுடைய வேகம் தொடர்ச்சியாக அதிகரிக்கும் சூழ்நிலையில் மக்கள் யாரும் அவசிய தேவைகளின்றி வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தொழிற்சாலைகள், அரசு அலுவலகங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன.
மிக கடுமையான இந்த பனிப்புயல் 100 வருடங்களில் இது போன்றதொரு பனிப்புயல் அமெரிக்காவை தாக்கவில்லை என குறிப்பிடும் சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மிகவும் அத்தியாவசியமான போக்குவரத்து தவிர அனைத்து போக்குவரத்துக்கும் நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் ஜொஹ்ரான் மம்தானி அவர்கள் தடை விதித்திருக்கின்றார். பனிப்புயலுடன் தீவிர புயலும் வீசுவதால் இது உயிரிழப்புகளை ஏற்படுத்தலாம் என அஞ்சப்படுகின்றது. 5 லட்சம் மக்கள் இருளில் துண்டிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் பாஸ்டன், மேரிலாந்து, விர்ஜீனியா மாகாணங்களிலும் பனிப்புயல் வீசக்கூடிய ஆபத்து இருப்பதாக மேலதிக எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதால் அமெரிக்கா முழுவதும் ஒரு பேரழிவை எதிர்பார்த்து பனிப்பொழிவினால் காத்திருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது. மக்கள் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். மெக்சிகோவில் நேற்று போதைப்பொருள் கும்பலினுடைய தலைவன் வேட்டையாடப்பட்டதைத் தொடர்ந்து மிகப்பெரிய கலவரங்கள் வெடித்திருந்தன. அது தொடர்பில் நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம். அதாவது அரசு கட்டிடங்கள், இராணுவ முகாம்கள் அடித்து நிறுத்தி தீ வைத்து கொளுத்தப்பட்டன. ஒரு கட்டத்தில் கலவரக்காரர்களின் பிடியில் 2 விமான நிலையங்கள் முழுமையாக கைப்பற்றப்பட்டு விமான பயணம் மேற்கொண்டவர்கள் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்தது. இன்று ஓரளவுக்கு மெக்சிகோ பாதுகாப்பு படைகள் காக்டெயில் கும்பல்கள், போதைப்பொருள் கும்பல்களின் உடைய நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் பல இடங்களில் துப்பாக்கிச் சூட்டு சத்தங்களும் குண்டுவெடிப்பு சத்தங்களும் கேட்டுக்கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் சுயாதீன ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இராணுவத்தினருக்கு மெக்சிகோ போதைப்பொருள் கும்பல்களுக்கும் இடையில் இடம்பெற்ற சண்டையில் 25 பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 40க்கு மேற்பட்ட சந்தேகத்துக்கிடமான குற்றவாளிகளை தாங்கள் சுட்டுக் கொண்டிருப்பதாக மெக்சிகோ படைகளும் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே மெக்சிகோவில் போதைப்பொருள் கும்பலின் உடைய மரணத்தை தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறைகள் ஓரளவுக்கு அமைதியடைந்தாலும் முழுமையாக மெக்சிகோவில் இயல்பு நிலை திரும்பவில்லை என்பதுதான் அங்கிருக்கும் நிலைமையாக இருக்கின்றது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் திடீரென இன்று ஒரு கார் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த கார் குண்டுவெடிப்பில் சீனியர் லெப்டினன்ட் டெனிஸ் பிராசுங்கோ என்று சொல்லக்கூடிய ரஷ்ய உளவு பிரிவின் மிக முக்கியமான தளபதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இது குண்டுவெடிப்பு என்பதற்கு அப்பால் ஒரு தற்கொலை தாக்குதல் என்று கூறப்படுகின்றது. வெடிமருந்து நிரப்பிய காரை செலுத்தி வந்த தற்கொலை குண்டுதாரி அந்த உளவுத்துறை தளபதி சென்ற வாகனத்துடன் நேருக்கு நேராக மோதி வெடிக்க வைத்திருக்கின்றார். இதில் குண்டுவெடிப்பை சார்ந்த காரை ஓட்டி வந்த நபரும் கொல்லப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த தற்கொலை தாக்குதல் ரஷ்யாவுக்குள் ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய சூழ்நிலையில் இந்த புதிய ஆண்டு 2026ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் மூத்த இராணுவ தளபதிகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட 4வது தாக்குதலாக இது பதிவாகி இருக்கின்றது. எனவே ரஷ்யாவின் மாஸ்கோவுக்குள்ளும் உக்ரைனிய ஆதரவு உளவு படைகள் ஊடுருவி இருக்கின்றார்கள் என்ற செய்தி ரஷ்யாவுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சத்ரா மாவட்டத்தில் நடந்த விமான விபத்தில் 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ரெட்பேட் ஏர்வேஸுக்கு சொந்தமான விமான ஆம்புலன்ஸ் விபத்துக்குள்ளாகியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்று இரவு ராஞ்சி விமான நிலையத்திலிருந்து புதுடில்லிக்கு புறப்பட்ட விமானம் இரவு 7 மணியின் பின்னர் ரேடாரிலிருந்து முற்றாக மறைந்துவிட்டது. இந்த விமானத்தை தேடும் நடவடிக்கையை தீயணைப்பு படைகளும் விமான ஆணையமும் மேற்கொண்டாலும் பின்னர் இந்த விமானம் உடைந்து நொறுங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதில் இருந்த 7 பேரும் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக உலகரங்கில் பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.